சிறுபருப்பு, அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்காக, அதுக்கப்புறம் ஒரு ரவையும் தேவையான அளவு போட்டு ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி விடாமல் அதை ஒரு கெட்டி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். உப்பு, காலிஃப்ளவர், பீட்ரூட், குடமிளகாய், பச்சை மிளகாய் அண்ட் அதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி, சாப் பண்ண வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு பேனில் பேன் கேக்காக மாற்றுறதுக்கு பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெண்ணெய், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுட்டு இந்த பேட்டர் அதில் ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுனீங்க அப்படின்னா அது திருப்பி ஃப்ளிப் பண்ணி போட்டு பட்டரில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ரெட் ஒயிட் கலர் வரும். கலர் வரும்போது மேலே கீறி வச்ச பீட்ரூட்டை வச்சுட்டு 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் அந்த பேன் கேக். ஊற வச்ச புளி இருந்துச்சு, அந்த புளியை பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நல்லா வெல்லம் தேவையான அளவுக்கு போட்டு அதுக்கு தண்ணியும் ஊற்றி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு விட்டுட்டு வெல்லத்து கூட நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்வீட்னஸ்க்காக இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை ஆட் பண்ணோம். சர்க்கரை ஆட் பண்ணி சர்க்கரையும் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த புளி கரைசல் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் மசாலா ஃப்ளேவருக்காக ஜீரகம் தேவையான அளவு அண்ட் தேவையான அளவுக்கு மிளகு அண்ட் பெருஞ்சீரகம், இது மூணுத்தையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு அதை அதில் ஆட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி தேவையான அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டீங்க அப்படின்னா 2 வேலையும் முடிஞ்சிருச்சு.